பராசக்தி டைரக்டர் சுதா கொங்கரா இயக்கத்துல நம்ம சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவி மோகன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க நம்ம ஸ்ரீலீலா ஹீரோவா நடிச்சு நம்ம ஜி பிரகாஷ் மியூசிக்ல இப்போதைக்கு ஜனவரி அடுத்த வருடம் 2026 பொங்கல் ட்ரீட்டா தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் திரைப்படம். ஜனவரி 14 இந்த படம் இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் நம்ம ரெட் ஷைன் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. டெஃபினட்டா ஒரு பயங்கரமான தியேட்டர் கவுண்ட் இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதாவது ஜனநாயகனுக்கு போட்டியாவே நீ வரையா நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சன் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்றாங்க. என்னதான் ஜனநாயகன் ஜனவரி 9 தேட்டருக்கு வரதா இருந்தாலும் அப்படியே ஒரு 4 நாள்ல பாத்தீங்கன்னா பாதிக்கு மேல தேட்டர் கவுண்ட் எல்லாமே குறைஞ்சிரும். ஏன்னா ரெட் சைனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆட்சியில் இருக்கிறதுனால என் படத்தை நீ ரிலீஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா தேட்டர்லையுமே இந்த படத்தை போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஜனநாயகன் படத்துடைய தேட்டர் கவுண்ட் குறைக்கிறதுக்காகவே இந்த படத்தை அவங்க என்னென்ன பண்ணி ரிலீஸ் பண்ணணுமோ எல்லாமே பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. சரி, இந்த ஜி பிரகாஷ் அவருடைய 100வது திரைப்படம் அது ரொம்ப ஸ்பெஷலா பார்க்கப்படுது. அவருடைய 25வது திரைப்படம் வந்து தெரி தளபதி விஜயோடைய படம் ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஹிட்டான ஒரு திரைப்படம். அதுக்கடுத்து அவருடைய 100வது திரைப்படமா இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. அதாவது 50வது திரைப்படம் நினைக்கிறேன் மார்ச் சொல்லிட்டு 50வது திரைப்படம் தெரி, 100வது திரைப்படம் பராசக்தி. ஒரு ப்ராமிசிங்கான ஒரு டைரக்டர் இந்த படத்தை டைரக்ட் பண்றதுனால கண்டிப்பா இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த வாரம் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளிவரப்போகுது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. அந்த சாங் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு அதனுடைய அஃபிஷியல் அப்டேட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ அதனுடைய அதிகாரப்பூர்வமான அப்டேட்டே வெளியே வந்துருச்சு. அதாவது நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு இந்த பராசக்தி படத்துடைய முதல் பாடலுக்கான அஃபிஷியல் ப்ரோமோவை இப்போ லான்ச் பண்ண போறாங்களாமா. அதிகாரப்பூர்வமாக இப்போ படத்தரப்பு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரோமோக்காக எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சிங்கர் வந்து ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு சிங்கர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது தனுஷா இல்லை சிவகார்த்திகேயனா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா 2 விதமான தகவல் சிவகார்த்திகேயன் பாடியிருக்காரு அப்படின்ற மாதிரி, இன்னொரு தகவல் ரூமரா இருக்கு தனுஷ் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜி பிரகாஷும் தனுஷும் ஃப்ரெண்டு அப்படின்றதுனால அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர் அந்த சாங்கை பாடியிருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ எது உண்மைன்னு தெரியல. நாளைக்கு ஈவினிங் 5 மணி கன்ஃபார்ம் ஆகிடும். நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு இந்த பராசக்தி படத்தோடைய அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான ப்ரோமோ காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.